ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 9th மேக்ஸ்ல பயிற்சி 2.2 ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க? கீழ்காணும் விகிதமுறை எண்களை தசம எண்களாக மாற்றி அது எவ்வகை தசம விரிவு என்பதை கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 2/n 2/n. இப்ப பாருங்க, 2 என்ன செய்வோம், உள்ள போடுவோம், அப்படிதானே? 7ஆல வகுக்க போறோம், 7ஆல வகுக்க போறோம். இப்ப பாருங்க, 7 விட 2 வந்து சின்ன நம்பர், அதனால நம்ம என்ன செய்ய போறோம், புள்ளி வச்சு 0 சேர்க்க போறோம். சரிங்களா? 0 எத்தனை 0 வேணாலும் சேர்த்துக்கலாம், 0 சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 நம்பரை எடுப்போம். ஃபர்ஸ்ட் 2 நம்பரை எடுங்க. என்ன வரும்? 7 14, அப்படிதானே? 14. இப்ப 20ல இருந்து 14 கழிச்சு எழுதணும்னா என்ன வரும்? நம்மளுக்கு 6 வரும். சரியா? இப்ப இந்த 0வை அப்படி கீழே இறக்குங்க. 60. 7ல 60 எத்தனை வாட்டி வரும்? எண்ணேல் 56, அப்படிதானே? அப்ப 56. சரியா? இப்ப பாருங்க, 60ல இருந்து 56 கழிச்சோம்னா 4 வரும். மறுபடியும் இந்த 0வை கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கியாச்சு. இப்போ எத்தனை வரும்? 5 35. சரியா? 5 35. அப்போ 40ல 35 போச்சுன்னா 5 இருக்கும் மிச்சம். மறுபடியும் ஒரு 0 கீழே இறக்கிடுங்க. 50 இருக்கு. அடுத்து என்ன வரும் நம்மளுக்கு? 7 49 வருமா? 7 49. சரியா? மிச்சம் என்னது இருக்கு? 50ல 49 போச்சுன்னா 1 மட்டும் இருக்கும். மறுபடியும் இந்த 0 கீழே இருக்குங்க. 10 வரும். அப்போ ஓரேல் 7. சரியா? ஓரேல் 7. அப்போ மறுபடியும் என்னது? 10ல இருந்து 7 கழிச்சோம்னா 3 வரும். மறுபடியும் ஒரு 0 கீழே இருக்குங்க. இப்போ ஓரேல் 7 எத்தனை வரும்? 4 28, அப்படிதானே? அப்போ 4 28. சரியா? இப்போ மறுபடியும் என்னது வருது? 2. மறுபடியும் ஒரு 0 கீழே இறக்கம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே வந்துருச்சு பாத்தீங்களா? 20ல இருந்து ஆரம்பிக்கும். மறுபடியும் என்னது? 20ல இருந்து ஆரம்பிக்கும். 20 வந்திருக்கு. அப்ப 20ல இருந்து மறுபடியும் இதே மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? அதை நம்ம எப்படி இந்த இதுல உள்ள நம்பர் அப்படி திருப்பி தான் வரும், அப்படிதானே? அப்போ அதை அப்படி எழுதிக்கலாம். 2 8 5 7 1 4. சரியா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இதை வந்து என்ன எப்படி எழுதுவோம்னா, இதோட ஆன்சர் வந்து என்னன்னா 2/7 ஈக்குவல் டு 0.0. முன்னாடி 0 போட்டுக்கோங்க. 0.28 நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் எழுதுங்க. 5 7 1 4. இது மறுபடியும் ரிப்பீட் ஆகுதா, அதனால நம்ம என்ன செய்ய போறோம், மேல ஒரு கோடு. சரிங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் மாறி 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 வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இது வந்து என்னது, இது மாறி மாறி வர்றதுனால இது வந்து முடிவுறா சூழல். சரிங்களா? முடிவுறா சுழல், முடிவுறா சுழல் தன்மை உடையது. சரிங்களா? சுழல் தன்மை உடையது. சரிங்களா? அடுத்த ரெண்டாவது பாருங்க, எப்படி கொடுத்திருக்காங்க? -5 3/11 கொடுத்திருக்காங்க. இதை வந்து சகா பின்னமா இருக்கு. இதை வந்து மாத்தி எழுதுவோமா? என்ன வரும்? இது 2 பெருக்குங்க. என்ன வரும்? 5 × 11 55 வரும். 55ஓட 3 கூட்டணும். இப்படி பெருக்கி இதோட இந்த கூட்டணும், அப்படிதானே? 5 × 11 + 3. சரியா? அங்க ஒரு மைனஸ் இருக்கு. பை 11 ஈக்குவல் டு 55 + 3 வரும். -55 + 3 அப்படின்னு வரும். 11 ஈக்குவல் டு என்ன வரும்? 55ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 58. சரியா? 58. மைனஸ் வந்து அப்படி எழுதிக்கலாம். இது ரெண்டுக்கும் காமன் தான் மைனஸ். சரிங்களா? 11. இப்ப பாருங்க, இதுல 11 கொண்டு வகுக்க போறோம். 58 11 கொண்டு வகுக்க போறோம். பாருங்க என்ன வரும்? 5 11 55, அப்படிதானே? இப்போ 58ல இருந்து 5 கழிச்ச 58ல இருந்து 55 கழிச்சோம்னா என்ன வரும்? 3 வரும். சரியா? 3 வந்து 11ஆல வகுப்படாது, அதனால புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்கோங்க. என்ன வரும்? 2 11 22. சரியா? இப்ப 30ல இருந்து 22 போச்சுன்னா எத்தனை? 8. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிடுவோம். நம்ம இங்க புள்ளி வச்சதுனால எத்தனை 0 வேணாலும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப 88 7 11 77ன்னு வரும். இப்போ 80ல இருந்து 77 போச்சுன்னா எத்தனை வரும்? 3. சரியா? மறுபடியும் என்ன செய்வோம்? 0 சேர்ப்போம். என்ன வரும்? 2 11 22 8 வரும். மறுபடியும் 80 வரும். 7 11
77ன்னு போடுவோம். அதே மாதிரி மறுபடியும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இங்க 2 7ங்கிறது திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. சரிங்களா? அப்படித்தானே? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? -58/11க்கு ஆன்சர் என்னது? 5.2727. சரிங்களா? இதுல வந்து இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கணும். நம்மளுக்கு இதோட ஆன்சர் 5.27. மேல ஒரு பார். 2 7 தானே மாறி மாறி வருது, அதனால 2 7க்கு மேல ஒரு பார் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து என்ன தன்மையுடையது? முடிவுறா சூழல். சரியா? முடிவுறா சுழல் தன்மை உடையது. இந்த நம்பர் மாறி மாறி வந்துட்டே இருக்கும், அதனால முடிவுறா சுழல் தன்மை உடையது. சரியா? மூணாவது பாருங்க, 22/3. 22 தான் வகுக்க போறோம் 3 கொண்டு. சரியா? 22 3. இப்ப பாருங்க, நம்மளுக்கு 1 3 3 7 3 21 அப்படிதானே? 7 3 21. 22ல 21 கழிச்சோம்னா 1 வரும். 1 வந்து 3ஆல வகுக்க முடியாது, அதனால புள்ளி வச்சு நம்ம ஒரு 0 சேர்த்துக்கிற போறோம். இப்ப மறுபடியும் என்ன வரும்? 3 9ன்னு வரும். சரியா? இப்ப 10ல இருந்து 9 கழிச்சோம்னா 1, மறுபடியும் 0 சேர்த்து 3 9. அதே மாதிரியே மாறி மாறி வந்துட்டே இருக்கு பாருங்க. 3 தான் வரும், மறுபடியும் 0 சேர்த்து 3 9 போடுவோம், மறுபடியும் 1 தான் வரும். சரியா? மாறி மாறி என்னது? 7.3 3 3 3ன்னு வந்துட்டே இருக்கு. அப்ப இதோட ஆன்சர் என்னது? நம்மளுக்கு 22/3க்கு 7.3 பார். சரியா? 3 தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கு, அதனால 3க்கு மேல ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இது என்னது? முடிவுறா சூழல். அப்படிதானே? மாறி மாறி இந்த 3 கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும், அதனால முடிவுறா சுழல் தன்மை உடையது. சரியா? தன்மை உடையது. அடுத்த நாலாவது பாருங்க, என்னது? 327. அப்படிதானே? 327 200ஆல வகுக்க போறோம். எப்படி வகுக்கலாம்? ஓர் 200 200ன்னு போடலாமா? இப்ப பாருங்க, கழிச்சா என்ன வரும்? இங்க 7, இங்க 2, இங்க 1 வரும். சரியா? அப்ப 127. இப்போ 6 2 12ன்னு வரும். அப்படிதானே? 200 × 6 போட்டோம்னா என்ன வரும்? 6 2 12, இங்க 2 0, 1200 வரும். சரியா? அப்போ இங்க வந்து என்னது? ஃபர்ஸ்ட் புள்ளி வச்சு 0 சேர்த்துக்கோங்க. 0 சேர்த்துட்டு தான் நம்மளுக்கு என்ன வரும்? 127 வந்து 200ல வகுப்படாது, அப்படிதானே? அதனால புள்ளி வச்சு 0 சேர்த்துட்டு 6 2 12 1200 போட்டுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க, இங்க 0, இங்க 7, இங்க 12 12 கழிச்சோம்னா 0 ஆயிரும். மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்குருவோம். என்ன வரும்? 3ஆல பெருக்கி பாருங்க. 3 6, அப்படிதானே? இப்ப 200 × 3ன்னா 600 வரும். சரியா? அப்போ 3ஆல போட்டோம்னா இங்க 600. என்ன வரும்? 7ல இருந்து 6 கழிச்சோம்னா 1, இங்க 0 0, மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. என்ன வரும்? 5. 5 போடலாமா? I 2 10, அப்படிதானே? 5 போட்டோம்னா I 2 10, இங்க 2 0, அப்ப 1000 வந்துடும். சரியா? மீதி என்னது? 0 வந்துருச்சு. அப்போ 0 வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது, அப்படிதானே? அப்போ நம்ம என்ன செய்வோம்? இதோட ஆன்சர் 327/200க்கு 1.635. இதோட முடிஞ்சிருச்சு. அப்போ இது என்னது? முடிவுறு சுழல் தன்மை உடையது. சரியா? சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. 2வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 1/13 தசம வடிவில் எழுதுக. தசம வடிவில் எழுதி அந்த தசம எண்ணின் கால முறைமையை காண்கன்னு சொல்லிட்டாங்க. கால முறைமைன்னா என்னன்னா, நம்ம வகுத்து வர்ற ஆன்சர்ல மேல பார் இருக்கும் பாத்தீங்களா? பாரு கீழே எத்தனை நம்பர் இருக்குங்கிறத எண்ணி போடணும். அதுதான் கால முறைமை. சரிங்களா? எத்தனை நம்பர் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கோ அதைத்தான் நம்ம கால முறைமைன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வகுப்போமா? என்ன வரும்? 1/13, அப்படிதானே? இப்ப 13 1 13ஆல வகுக்க போறோம். இப்ப பாருங்க, புள்ளி வச்சு 0 போடுங்க. ஆனா 10ம் என்னது? 13ஆல வகுக்க முடியாது. மறுபடியும் என்னது? ஒரு 0 போட்டுட்டு இன்னொரு 0 போட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு 100 வந்துருச்சு. இப்போ 13ஆல 100 வகுத்தா என்ன வரும்? பாருங்க, 7 13 91 வரும், அப்படிதானே? அப்ப 7 13 91 போட்டுக்கோங்க. இப்போ 100ல இருந்து 91 கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும்? 9 வரும், அப்படிதானே? இப்போ மறுபடியும் ஒரு 0 போட்டுக்கிறோம். நம்மளுக்கு 13வது வைப்பாடுல 6 13 என்னது?
6 13 78 அப்படிதானே. 7 13 91 வந்துடும். அதனால அது போட முடியாது. அதனால 6 13 78 போட்டுக்கோங்க. இப்போ இதை கழிங்க, என்ன வரும்? இங்க 10, இங்க 8, இங்க 10ல இருந்து 8 போச்சுன்னா 2, 8ல இருந்து 7 போச்சுன்னா எத்தனை? 1 வரும். மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்குருவோம். அடுத்து பாருங்க, 9 13 117 வரும். சரியா? 9 13 117. இப்போ 120ல இருந்து 117 கழிச்சோம்னா இங்க 3 வரும். ஒரு 0 சேர்த்துக்குருவோம். என்ன வரும்? 2 13 26 அப்படிதானே. இப்போ போட்டோம்னா என்ன வரும்? 30ல இருந்து 26 கழிச்சோம்னா எத்தனை வரும்? 4 வரும். சரியா? மறுபடியும் 0 சேர்த்துக்குருவோம். 3 13 பாருங்க எத்தனை? 39 வரும். சரியா? மறுபடியும் என்ன சேர்ப்போம்? 1 வரும். மறுபடியும் என்னது? இங்க 0 சேர்த்துட்டு மறுபடியும் என்னது? 10 வந்து என்னது? 13ஆல வகுப்படாது. மறுபடியும் இங்க ஒரு 0 சேர்த்து இங்க ஒரு 0 சேர்ப்போம். சரிங்களா? புள்ளி வச்சா ஒரு 0 தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியும். இன்னொரு 0 சேர்க்கணும்னா இங்க ஒரு 0 போட்டுக்கணும். சரியா? மறுபடியும் இந்த மாதிரியே ரிப்பீட் ஆகும். அப்படிதானே. இங்க 100ல இருந்து மறுபடியும் 91 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ மறுபடியும் என்ன நம்பர் தான் வரும்? இங்க 0ல இருந்து 7 6 9 2 3 அந்த மாதிரி மறுபடியும் வரும். அப்போ இதை வந்து எழுதிக்கோங்க. என்ன வரும்? 1/13 ஈக்குவல் டு 0.7692 அதே மாதிரி 0 7 6 9 2 3 இந்த மாதிரி திருப்பி வந்துட்டே இருக்கும். இங்க ஒரு 0 இருக்கு பாத்தீங்களா? இப்ப பாருங்க, இந்த இதுல எது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கோ அதை வந்து மேல பால் போட்டுக்கோங்க. எது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு? இந்த இது தானே. 0 7 6 9 2 3 இதுதான் என்னது? ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு பாத்தீங்களா? அப்போ இதோட கால முறைமை என்ன வரும்? இந்த பாரு கீழே எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் கால முறைமை. பாரு கீழே பாருங்க 1 2 3 4 5 6. அப்போ கால முறைமை 6. சரியா? இந்த சம் புரியுதா? 2.2ல 3வது சம் பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 1/13 தசம விரிவை பயன்படுத்தி 1/33 சுழல் தசம விரிவை காண்க. இதை பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்கணும். அடுத்து இது ரெண்டை பயன்படுத்தி என்னது? இதை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப பாப்போமா? ஃபர்ஸ்ட் 1/11க்கு கண்டுபிடிப்போம். பாருங்க, 1 வந்து 11ஆல வகுக்க போறோம். ஃபர்ஸ்ட் புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு 11 விட 10 கம்மியா தான் இருக்கு. அப்போ மறுபடியும் ஒரு 0 போட்டு இங்க ஒரு 0 சேர்த்துக்கோங்க. அப்ப 100. சரியா? அப்ப 100 வரும். 9 11 99 போடலாமா? மறுபடியும் 1 வரும். மறுபடியும் 0 சேர்ப்போம். வகுக்க முடியாது. மறுபடியும் இங்க ஒரு 0 சேர்த்து இங்க ஒரு 0 சேர்ப்போம். மறுபடியும் 9 வரும். அப்போ 99 வரும். இங்க மறுபடியும் 1 வரும். சரியா? அப்போ இந்த இது 09 போயிட்டே இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? 1/11க்கு 0.0909 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ நம்மளுக்கு 1/33க்கு கண்டுபிடிக்கணும். பாருங்க, 1/33 இதுல வந்து இதை எப்படி எழுதலாம்? 1/3 இன்ட்டு 1/11 எழுதலாமா? ஏன்னா 11 3 33. அதனால இப்படி எழுதியிருக்கோம். சரியா? 1/11க்கு ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். என்னது? 0.090909 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து 3ஆல அடிங்க. என்ன வரும்? 1 3 3 0 புள்ளி இங்க 0 இருக்கிறதுனால 0 போட்டுருவோம். இங்க 3 9. அதுக்கடுத்து 0, இங்க 3 9. அதுக்கடுத்து ஒரு 0, அடுத்து 3 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 0.030303 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்து நம்மளுக்கு என்னது கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? 71/33. சரியா? 71/33 இதை எப்படி எழுதலாம்? இந்த 71 இருக்கு பாத்தீங்களா? இந்த 71 எப்படி எழுதுவோம்னா 2 × 33 + 5ன்னு எழுதும். சரிங்களா? எப்படி? 2 × 33 எத்தனை வரும்? 66. 66ஓட 5 கூட்டினோம்னா எத்தனை? 71. அதனால நம்ம இதை வந்து இப்படி பிரிச்சு எழுதும். இதை வந்து எப்படி எழுதலாம்? 2 கீழே 33 மேல 5 இப்படி எழுதலாமா? இது இப்படியும் எழுதலாம். அப்படிதானே? 2 × 33 + 5. இதுவும் ஒண்ணுதான். சேம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காண்டி இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, நம்மளுக்கு இதை வந்து எப்படி எழுதலாம்னா 2 + 5/33ன்னு எழுதலாம். சரியா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு 5/33 2 + 5 × 1/33ன்னு எழுதலாம். ஏன்னா 5 × 1/33னாலும் 5/33னாலும் ஒண்ணுதான். இப்போ 1/33 அதுக்கு நம்ம ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 0.030303. சரியா? அப்போ
2 பிளஸ் 5 இன்ட்டு 0.030303 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இப்ப பாருங்க இங்க 2 பிளஸ் இதை வந்து பெருக்கி எழுதுங்க. என்ன வரும்? 5 15. இங்க பெருக்கி எழுதி காமிக்க. இங்க பாருங்க 0.0303 ரெண்டு இதை எடுத்துக்கிறோம். இப்ப 5 போடுங்க. 5 15, 5 மீதி 1. மறுபடியும் 0 இன்ட்டு 5 0 வரும், 1 போடுவோம். 3 15 என்ன வரும்? 5 வரும், மீதி 1 வரும். அடுத்து 0 இன்ட்டு 5 0 வரும், பிளஸ் 1 1 வரும். சரியா? புள்ளி இங்க என்னது? 0. சரியா? அப்போ 0.151515 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 2.151515. சரியா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? 71/33க்கு 2.151515 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? இந்த சம் புரியுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார். 4வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காணும் தசம விரிவுகளை விகிதமுறு எண்ணாக எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து விகிதமுறு எண்ணா மாத்தி எழுது. விகிதமுறு எண்ணா 1/3 4/6 அந்த மாதிரி வரும். சரிங்களா? 4/5 இந்த மாதிரி விகிதமுறு எண்கள்னா பின்ன வடிவத்துல வரும். சரிங்களா? இப்ப பாருங்க இதை எப்படி எழுதுறதுன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 0.24 பார். சரிங்களா? எங்க இப்ப பாருங்க நம்மளுக்கு இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கு. 2 நம்பர்லயுமே மேல வந்து ஒரு கோடு வருது. அதனால என்ன செய்ய போறோம்னா 100ஆல பெருக்க போறோம். 2 நம்பர் வந்துன்னா 1ஓட 2 0 சேர்த்து பெருக்கணும். 3 நம்பர்னா 3 0. சரிங்களா? 3 நம்பர்லயுமே கண்டிப்பா கோடு வந்திருந்தாதான் இந்த மாதிரி செய்யணும். கோடு வராம இப்படி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா? 2 4 6 இந்த 2க்கு மட்டும் கோடு வந்துருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்த சம்ஸ்ல வரும். அது எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்ப 2 நம்பர்லயுமே கோடு வந்திருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய போறோம்? 2 பக்கமும் 100ஆல பெருக்க போறோம். சரிங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடா வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து இருபுறமும் 100ஆல் பெருக்க. இருபுறமும் 100ஆல் பெருக்க. பெருக்குவோமா? என்ன வரும்? இங்க 100ஆல பெருக்கணும்னா 100x ஈக்குவல் டு இங்க 100ஆல பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்னா இது வந்து 0.2424 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த புள்ளி வந்து இங்க வரும். சரிங்களா? 2 0வால பெருக்குது. அதனால 2 ஸ்தானம் தள்ளி இங்க வரும். சரிங்களா? அப்புறம் 24.2424 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து இதை வந்து 2வது சமன்பாடா வச்சுக்குவோம். இப்ப 2ல இருந்து 1 கழிப்போம். சரிங்களா? 2 மைனஸ் 1. 2ல இருந்து 2வது சமன்பாடுல இருந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடா கழிக்க போறோம். இதுல இருந்து இதை இப்ப பாருங்க ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் கழிங்க. 100x மைனஸ் எக்ஸ். சரியா? ஈக்குவல் டு இந்த இதை எழுதிக்கிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இது என்னது? 2வது சமன்பாடுல உள்ளது ஃபர்ஸ்ட் எழுதுவோம். 24.2424 மைனஸ் இந்த இதை எழுதுங்க. 0. ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த இதை எழுதிக்கிறோம். 0.2424 இங்க 2 தடவை போட்டுக்கோ. அதனால இங்கே 2 தடவை போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்ப பாருங்க 100x மைனஸ் எக்ஸ் என்னது? 99x. சரியா? இப்போ இந்த இதுல புள்ளியில உள்ளதையும் இந்த புள்ளியில உள்ளதையும் கழிங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்ப பாருங்க இதை கழிச்சு காமிக்கேன். 24.2424 அதே மாதிரி இங்க வந்து 0.2424. சரியா? இப்ப பாருங்க இங்க எல்லாமே என்னது? 0 ஆயிடும். சேம் நம்பரா தான் இருக்கு. இங்க பாருங்க என்னது? இந்த 24 அப்படி கீழே வந்துடும். சரியா? அப்போ 24 மட்டும் வரும். அப்போ நம்மளுக்கு இங்க எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா இங்க வந்து பெருக்கல்ல இருக்கு. இந்த சைடு வரையில வகுத்தல்ல வரும். அப்ப 24/99. இதை வந்து அடிக்க முடியுமா பாருங்க. 3வது வாய்ப்பாடுல அடிக்கலாமா? 3 9 3 9. அதே மாதிரி 7 3 21 3 24. சரியா? இதுக்கு மேல அடிக்க முடியாது. அதனால 8/33. அப்போ நம்மளுக்கு அந்த விகிதமுறை என்னது? 8/33. சரியா? அடுத்து 2வது இது பாருங்க. 2.327 பார்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல 3 இதுல சரிங்களா? 3 நம்பர் வந்திருக்கு. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர்? 3 நம்பர் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி எடுப்போம்? எக்ஸ் ஈக்குவல் டு எல்லா இதுலயுமே காமனா எக்ஸ் ஈக்குவல் டு தான் எடுப்போம். 2.327 327 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. சரியா? இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை வச்சுக்கோங்க. சரியா? இப்ப பாருங்க 2 பக்கமும் என்னத்தால பெருக்க போறோம்? அதுல வந்து 100ஆல பெருக்கணுமா? ஏன்னா அங்க ரெண்டு புள்ளி தான் இருந்துச்சு. சரிங்களா? 2 நம்பர் தான் இருந்துச்சு. இங்க பாருங்க 3 நம்பர் ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கு. 1 2 3. அப்ப எத்தனையால பெருக்குவோம்? 1க்கு அப்புறம் 3 0. எத்தனை? 1000. 1000ஆல பெருக்க போறோம். சரியா? இப்போ இருபுறமும்
1000ஆல பெருக்கணும். சரிங்களா? 3 0 இருந்துச்சுன்னா 1000ஆல பெருக்கணும். இப்ப பாருங்க 1000 x equal to இங்க என்ன வரும்? நம்மளுக்கு இங்க புள்ளி இந்தா இருக்கு பாத்தீங்களா? இது வந்து என்னது 3 ஸ்தானம் கழிச்சு வரும். 3 ஸ்தானம் கழிச்சுன்னா 3 2 7 இதுக்கப்புறம் இங்க வரும். அப்ப என்ன வரும்? 2 3 2 7க்கு அப்புறம் புள்ளி வரும். அதுக்கடுத்து 3 2 7 சரியா? புள்ளி வந்து 3 0 போட்டதுனால 3 ஸ்தானம் தள்ளி வரும். சரியா? இங்க வரும். இப்ப இதை வந்து ரெண்டாவது இதா வச்சுக்கோங்க. இப்ப 2ல இருந்து வழக்கம் போல 1 கழிப்போம். 2 - 1 சரியா? இப்ப என்னது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதை கழிப்போம். இந்த இதையும் இந்த இதையும் பாருங்க 1000x - x அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதை கழிப்போம். என்ன வரும்? 2327.327 மைனஸ் என்னது 2.327 சரியா? இப்ப பாருங்க இந்த இதுல இருந்து இந்த இதை கழிக்கணும், இந்த இதுல இருந்து இதை கழிக்கணும். பாருங்க 1000 x - x என்னது 999x வரும். இந்த இதுல இதை கழிக்கணும்னா என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் டைரக்டா கழிக்கணும்னாலும் கழிச்சுக்கலாம், நீங்க எழுதி கழிக்கணும்னாலும் கழிச்சுக்கலாம். டைரக்டா கழிக்கிறதா இருந்தா இந்த சைடு உள்ளது எல்லாமே என்னதான் வரும்? 0 தான் வரும். ஏன்னா 327 அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும் அப்படிதானே? அதனால இங்க புள்ளி வச்சு 0 0 0 இங்க 2327ல இருந்து இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் என்னது இருக்கு? 2 இருக்கு. 2 மட்டும் கழிச்சா போதும். என்ன வரும்? 2325 சரியா? உங்களுக்கு கழிக்க தெரியலைன்னா இப்படி எழுதி கழிச்சுக்கோங்க. 0.327 அதே மாதிரி இங்க 2 2 மட்டும் தானே இருக்கு புள்ளிக்கு முன்னாடி. அப்ப 2.327 சரியா? இந்த இதுல 0 0 0 7ல இருந்து 2 கழிச்சா 5 அதுக்கடுத்து 232 சரியா? இந்த இது போட்டாலும் சரிதான் போடலாம் சரிதான் சரிங்களா? 327 மறுபடியும் வந்துட்டே இருக்கும் சரியா? அங்க இங்க போட்டீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் போட்டு கழிச்சீங்கன்னாலும் அதே தான் வரும் சரியா? அதனால ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு தடவை போட்டாலும் போதும். இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? இது இந்த x equal to நம்மளுக்கு இப்ப வேணும். அப்போ இந்த இதை வந்து என்ன செய்வோம்? பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல வரும். அதனால 2325/999 இதுதான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா? அடுத்து மூணாவது சம் பார்ப்போமா? மூணாவது பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். என்ன கொடுத்துருக்காங்க? -5.132 சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் வழக்கம் போல என்ன செய்வோம்? x equal to அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. -5.132 என்க சரியா? இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் இதுல எத்தனை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இது வருது? நம்பர் 3 நம்பர் வருது. 3 நம்பர்லாம் என்ன போடுவோம்? 3 0 போடுவோம் அப்படிதானே? அப்ப 1000ஆல நம்ம பெருக்கணும். ரெண்டு பக்கமும் 1000ஆல பெருக்குவோம். பாருங்க இருபுறமும் 1000ஆல பெருக்க என்ன வரும்? நம்மளுக்கு 1000x ஈக்குவல் டு -5.32 இன்ட்டு 1000ன்னு வரும் அப்படிதானே? அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். இப்ப பாருங்க 1000x ஈக்குவல் டு என்ன வரும்? இந்த புள்ளி வந்து 1000ஆல பெருக்கும் போது இங்க வந்துடும் அப்படிதானே? அப்போ -5332 சரியா? இது எப்படி இந்த சைடு புள்ளி வருதுன்னா இப்ப பாருங்க இது ரெண்டையும் பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? 5 1 3 2 அடுத்து ஒரு 3 0 வரும் அப்படிதானே? 3 0 வரும். நம்மளுக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 ஸ்தானம் தள்ளி. அப்போ 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா என்னது? 5132 சரியா? இப்படிதான் இந்த இது வரும் சரிங்களா? இந்த சம் வந்து இப்படிதான் வரும். இப்போ இந்த புள்ளி வந்து இந்த சைடு வந்துருச்சு சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இதுல இருந்து வழக்கம் போல இதை வந்து கழிப்போம் அப்படிதானே? இதுக்கு முன்னாடி சம்ல எல்லாம் அப்படிதான் செஞ்சோம். ஆனா நம்மளுக்கு வந்து இப்ப இதுல இருந்து இதை கழிச்சோம்னா மறுபடியும் என்ன வரும்? தசம புள்ளி வந்துடும் அப்படிதானே? இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா மறுபடியும் இந்த 132 நம்ம கூட ஒட்டிக்கிட்டே வந்துடும். அதனால நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த இதுல இருந்தே x கண்டுபிடிக்க போறோம். பாருங்க x equal to இந்த இதுல இருந்தே இந்த 1000 இந்த சைடு கொண்டு வாங்க. -5.132/1000 கொண்டு வாங்க. இப்ப வந்து ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிங்க. என்ன வரும்? 4 and 2 இங்க வந்து 2 I 2 10 அப்படிதானே? 0 0 அதே மாதிரி இங்க அடிங்க. என்ன வரும்? 2 2 4 மீதி 1 இருக்கும் அப்படிதானே? இதை தனியா அடிச்சு காமிக்க 5 1 3 2 சரியா? இப்ப ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிக்க போறோம். கீழே ரெண்டாவது அடிச்சதுனால மேலே ரெண்டாவது வாய்ப்பாடுல. இப்ப பாருங்க 2 2 4 அப்படிதானே? மிச்சம் இந்த 5ல 4 போச்சுன்னா மிச்சம் 1 இருக்கு. அப்ப அந்த 1 வந்து இதோட சேர்த்துக்கணும் 11ன்னு வரும் சரியா? அப்போ I 2 10
சரியா? 10ல 11ல 10 போச்சுன்னா மீதி 1 இருக்கும். அந்த 1 இதோட சேர்த்துக்கணும். சரியா? அப்ப என்னது 6 2 12. 12ல சாரி 13ல 12 போச்சுன்னா மீதி மறுபடியும் 1 இருக்கும். அதை இதோட சேர்த்துக்கணும். 6 2 12. சரியா? இதுதான் இப்படிதான் அடிக்கணும். அப்போ 2566 வரும். சரியா? இப்ப பாருங்க x equal to minus 2566/500. மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிங்க. பாருங்க என்ன வரும்? கீழே அடிச்சீங்கன்னா கீழே எந்த வாய்ப்பாடுல அடிக்குமோ அதே வாய்ப்பாடுல தான் மேலே அடிக்கணும். சரியா? இங்க ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிங்க. என்ன வரும்? 2 2 4 மீதி 1 இருக்கும். 5ல 4 போச்சுன்னா மீதி 1 இருக்கும். 10ன்னு வரும். சரியா? 10னா I 2 10. சரியா? அதுக்கடுத்து அந்த 0 அப்படி வரும். இங்க பாருங்க 2 5 6 6ன்னு இருக்கு. சரியா? இதை ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிக்க போறோம். 1 2 அடுத்து இங்க 2 2 4 அப்படிதானே? 2 2 4ன்னு வரும். அப்ப மீதி 1 இருக்கும். அந்த 1 இதோட சேர்த்துக்கிறோம். சரியா? அப்ப எண்ணி 2 16ன்னு வரும். சரியா? எண்ணி 2 16. பேலன்ஸ் எதுவுமே இல்லை, மீதி எதுவுமே இல்லை. அதனால 6 டைரக்டா எடுத்துட்டு 2 6. அப்ப என்ன வருது? நம்மளுக்கு இதை அடிச்சா 1283. சரியா? இப்போ மைனஸ் 1 இருக்கு. x equal to minus 1283/250. சரியா? இதான் இதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்து நாலாவது இது பார்ப்போமா? நாலாவது இது பாருங்க 3.17க்கு மட்டும் பாரு. அதாவது 7 மட்டும் திருப்பி வருது. திருப்பி வருது. 1 7 7 7 7 இந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரி மாடல் சம்மை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் x equal to எடுத்துக்கோங்க. 3.17 பார். சரியா? இப்ப பாருங்க இந்த இதுல 2 இதா பிரிக்க போறோம். 3.1 தனியா 7 தனியா. ஏன்னா பார் இருக்கிறது தனியா, பாருக்கு முன்னாடி உள்ளது தனியா. சரியா? இப்ப பாருக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கு? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 10ஆல பெருக்கணும். சரியா? ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. பாருக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னது? ஒரே ஒரு நம்பர் இருக்கு. அதனால புள்ளியில சொல்றேன். சரிங்களா? புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, அதை சொல்றேன். அப்போ ஒரு நம்பர் இருக்கிறதுனால நம்ம இப்ப 10ஆல பெருக்க போறோம். அப்ப இருபுறமும் 10ஆல் பெருக்க. சரியா? 10ஆல் பெருக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு பக்கம் 10ஆல பெருக்கணும்னா 10x ஈக்குவல் டு இந்த புள்ளி வந்து என்ன வரும்? புள்ளி வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்படிதானே? ஒரு நம்பர் தள்ளி வரும். ஒரு 0 கழிச்சு. சரியா? அப்போ 31.7 பார்ன்னு வரும். சரியா? அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்? 10x ஈக்குவல் டு 31.777 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்படி எழுதலாமா? இதை வந்து என்னச்சு ஃபர்ஸ்ட் சமன்பாடா எடுக்க போறோம். இதைதான் ஃபர்ஸ்ட் சமன்பாடா எடுக்க போறோம். சரியா? இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த இதுல 7 பாருக்கு அதுக்கு அடுத்து பார்ப்போம். சரிங்களா? 7 பார் ஒரு நம்பர்ல தானே பார் இருக்கு. அப்போ இந்த இதை என்ன செய்வோம்னா மறுபடியும் 10ஆல பெருப்போம். சரியா? இந்த சமன்பாட்டுல பெருக்கணும். இருபுறமும் 10ஆல் பெருக்க. இப்ப பாருங்க இந்த சமன்பாடை 10ஆல பெருக்கும் போது என்ன வரும்னா நம்மளுக்கு 100xன்னு வரும். சரியா? 10 × 10 என்ன வரும்? 100. 100ன்னு வரும். ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? இந்த புள்ளி வந்து இன்னும் ஒரு இது தள்ளி போகும். சரிங்களா? 7க்கு போயிடும். அப்போ 3 1 7.777 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? இதை ரெண்டாவது இதா வச்சுக்கோங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா இந்த இதையும் கழிக்க போறோம். ரெண்டாவது இதையும் ஃபர்ஸ்ட் இதையும். சரியா? அப்ப 2 மைனஸ் 1 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் உள்ளதை கழிப்போமா? அப்ப 100x மைனஸ் 10x ஈக்குவல் டு இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் உள்ளது 317.777 மைனஸ் 31.777. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பர் தான் போடணும். ஏன்னா ரெண்டாவது இதுல இருந்தா ஒன்னாவது இதை கழிக்கும். சரியா? ரெண்டாவது இதுல இருந்தா ஒன்னாவது இதை கழிக்கும். சரியா? இப்ப பாருங்க 100ல இருந்து 10 போச்சுன்னா எத்தனை வரும்? நம்மளுக்கு 90x ஈக்குவல் டு இந்த இது ரெண்டே கழிங்க. என்ன வரும்? 317.777 அதுக்கடுத்து 31.777. சரியா? இப்ப இந்த இது எல்லாம் 0 ஆயிரும். இப்போ 7ல இருந்து 1 கழிச்சா 6, 31ல இருந்து 3 போச்சுன்னா எத்தனை வரும்? 28 வரும். சரியா? அப்ப 286 வருது. 286 பாருங்க. இப்ப x equal to என்ன செய்வோம்? இந்த 90 இந்த சைடு கொண்டு வருவோம். பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தலா வரும். அப்ப 90. இப்ப இதை வந்து அடிச்சு போடுங்க. என்ன வரும்? ரெண்டாவது வாய்ப்பாடுல அடிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே என்னது? கடைசி நம்பரு. இது இரட்டைப்படை எண்ணாதான் இருக்கு. அதனால ரெண்டாவது வாய்ப்பாடுல வரும். பாருங்க என்ன வரும்? 4 2 8ன்னு வருமா? மிச்சம் 1 இருக்கும். அந்த 1 இதோட சேர்த்தா 10 ஆயிரும். I 2 10. சரியா? அடுத்து இங்க பாருங்க 1 2
4 2 8 3 2 6. இதுக்கு மேல அடிக்க முடியாது. அதனால 143.45 போடுறோம். சரிங்களா? அடுத்து 5வது இது பாருங்க. நம்மளுக்கு 5வது இதையும் எப்படி கொடுத்துருக்காங்க? ஒரு இது பார் இல்லாம கொடுத்துருக்காங்க. மிச்சம் 2 இது பார் வச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிப்போம்? 2ஆ பிரிப்போம். அப்படிதானே? 17.2 ஒரு இது தனியாவும் 15 பார் ஒரு இது தனியாவும் பிரிப்போம். இப்ப பாருங்க, இதை x ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. x ஈக்குவல்ட்டு 17.215 பார் எண்க. சரியா? இப்போ இந்த இதுல இந்த கோட்டுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கு? ஒரு நம்பர் தான் இருக்கு புள்ளிக்கு அப்புறம். அப்படிதானே? அப்போ நம்ம எத்தனையால பெருக்குவோம்? ஃபர்ஸ்ட் 10ஆல பெருக்குவோம். அப்போ இருபுறமும் 10ஆல் பெருக்க. இருபுறமும் 10ஆல் பெருக்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? பெருக்கும் போது 10x ஈக்குவல் டு 10ஆல பெருக்கும் போது இந்த ஒரு புள்ளி மட்டும் தள்ளி இங்க வரும். அப்படிதானே? அப்ப 172.15 மேல பார். சரியா? இப்ப இத வந்து எப்படி எழுதலாம்? 10x ஈக்குவல் டு 172.1515 இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் சமன்பாடா எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்ய போறோம்னா, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? இப்போ 2 நம்பர் இருக்கு. அப்படிதானே? 2 நம்பர் தான் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அப்போ மறுபடியும் என்ன செய்வோம்? 2 நம்பர்னா 1க்கு அப்புறம் 2 0 போட்டு 100ஆல பெருக்கும். 100ஆல பெருக்குங்க. இந்த சமன்பாடா இந்த சமன்பாடா தான் பெருக்கணும். சரியா? 100ஆல பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும்? 100. இப்ப 100 இன்ட்டு ஃபர்ஸ்ட் இருபுறமும் 100ஆல் பெருக்க எழுதிட்டு இப்ப என்ன செய்ய போறோம்? 100ஆல பெருக்க போறோம். என்ன பாருங்க, 10 இன்ட்டு 100 என்ன வரும்? 1000. 1000x. 10 இன்ட்டு 100 1000x. இப்ப இந்த புள்ளி வந்து எங்க வந்துரும்? 2 நம்பர் கழிச்சு. 2 நம்பரால தானே பெருக்கிருக்கோம், 2 0வால. அப்ப 2 நம்பர் கழிச்சு எங்க வரும்? இங்க 1 5க்கு அப்புறம் வரும். அப்போ 1 7 2 1 5க்கு அப்புறம் புள்ளி. சரியா? அடுத்த 1 5 1 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதை வந்து 2வது சமன்பாடா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? 2ல இருந்து 1 கழிக்க போறோம். 2 மைனஸ் 1. சரியா? இப்ப கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 1000x. ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளதை எழுதுவோம். 1000x மைனஸ் இங்க என்னது இருக்கு? 10x ஈக்குவல் டு அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது எழுதுவோமா? 7 2 5.1515 மைனஸ் 72.1515. சரியா? இப்ப பாருங்க, இப்ப இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா என்ன வரும்? இப்ப பாருங்க, 1000xல இருந்து 10x கழிச்சோம்னா 1000ல இருந்து 10 கழிக்கணும். கழிச்சோம்னா என்னது வரும்? 990x ஈக்குவல் டு இப்ப இது ரெண்டையும் கழிங்க. என்ன வரும் நம்மளுக்கு? 1 7 17,215.15 அதே மாதிரி இங்க எத்தனை? 3 ஸ்தானம் இருக்கு. அப்போ 3 இதுல போடுவோம். 1 2 1 7 2 1 5 1 5. சரியா? இப்ப இதை எல்லாத்தையும் கழிச்சோம்னா 0 வந்துடும். இப்போ இந்த இதுல 5ல இருந்து 2 போச்சுன்னா 3. அடுத்து இங்க வந்து என்னது 1 போடுவோம். இங்க 11. சரியா? 11ல இருந்து 7 போச்சுன்னா 4. அடுத்து 1 1 0 17. சரியா? அப்போ நம்மளுக்கு என்ன வருது? 17,043 வருது. சரியா? அப்ப என்ன வருது? 17,043. இப்போ இந்த இதை வந்து இந்த சைடு கொண்டு வாங்க. x ஈக்குவல் டு 17,043/990. இப்போ 3வது வைப்பாடுலாம் அடிச்சு பாருங்க. என்ன வரும்? கீழே வந்து 3 9, அடுத்து ஒரு 3 9, இங்க 0 அப்படி போட்டுருவாங்க. மேல 5 18 வரும். 5 15 போடுங்க. 5 15 வருமா? மிச்சம் எத்தனை இருக்கு? 17ல 15 போனா மிச்சம் 2 வரும். 2 வந்து இந்த 0வோட சேர்த்து எழுதுவோம். இங்க தனியா உங்களுக்கு போட்டு காமிக்கேன். 1 7 0 4 3. இதை வந்து எத்தனையால அடிக்க போறோம்? நம்ம இப்போ 3ஆல அடிக்க போறோம். சரியா? கீழே 3ஆல அடிச்சிருக்கோம். அதனால மேலே 3ஆல தான் அடிக்கணும். இப்ப பாருங்க, 5 15. இப்போ மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அப்படிதானே? இந்த 2 இதோட சேர்த்துக்கோங்க. 20ன்னு வந்துடும். சரியா? அப்போ 13 18. சரியா? 13 18 மறுபடியும் 2 வரும். மிச்சம் 18. 20ல இருந்து 18 கழிச்சோம்னா மிச்சம் 2 வரும். அதை இதோட சேர்த்துக்கிட்டோம்னா 24ன்னு வரும். அடுத்து என்ன வரும்? 7 3 21 M3 24ன்னு வரும். சரியா? அடுத்து பேலன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால இந்த 3 மட்டும் எடுப்போம். மீதி 1 1 3. சரியா? அப்ப என்ன வரும்? 5 6 8 1. இப்ப பாருங்க, அப்ப x ஈக்குவல் டு என்ன வரும்? 5 6 8 1/130. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம்மு. இந்த சம் நீங்களாவே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தெரியலைன்னா வீடியோ பார்த்துக்கோங்க. சரிங்களா?
இப்ப பாருங்க இந்த சம்க்கு என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எடுப்போம், என்ன வரும் -21.2137 7க்கு மட்டும் பார். இப்ப இதை ரெண்டா பிரிக்க போறோம். என்னது 21.2137 பார். 7 பாரை மட்டும் தனியா பிரிக்க போறோம். சரியா? இப்ப இந்த இதுல கோட்டுக்கு முன்னாடி புள்ளிக்கு இந்த பக்கம் இத்தனை நம்பர் இருக்கு, 3 நம்பர் இருக்கு. அப்படிதானே? அப்ப 3 நம்பர் இருந்தா எத்தனையால பெருக்குவோம்? 1000. 3 0 போட்டு, ஒண்ணுக்கு அப்புறம் 3 0 போட்டு 1000ஆல பெருக்குவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், 1000ஆல இருபுறமும் பெருக்க. சரியா? இருபுறமும் பெருக்க என்ன வரும்? இப்ப பாருங்க 1000 எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 1000ஆல பெருக்கும் போது இந்த புள்ளி வந்து எங்க வந்துடும், இங்கிட்டு வந்துடும். சரியா? இந்த புள்ளி வந்து அப்படியே இந்த சைடு வந்துடும், மூணு ஸ்தானத்துக்கு தள்ளி வந்துடும். அப்போ -1 இருக்கு, அதையும் கண்டிப்பா போட்டுக்கணும். 21,213 புள்ளி எனது 7 பார். சரியா? இப்போ இந்த இதை வந்து எப்படி எழுதலாம், 1000x ஈக்குவல் டு -21,213.77777 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் சமன்பாடா வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன செய்ய போறோம்னா, இதுல வந்து 7 தான் அடுத்து ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கு, ஒரே ஒரு நம்பர். அப்ப என்ன செய்வோம், 10ஆல பெருப்போம். ஒரே ஒரு நம்பர்னா ஒண்ணுக்கு அப்புறம் ஒரே ஒரு 0 போட்டு 10ஆல பெருக்க போறோம். எந்த சமன்பாடா, இந்த சமன்பாடை தான் கண்டிப்பா 10ஆல பெருக்கணும். இதை பெருக்கிடக்கூடாது. சரியா? இந்த சமன்பாடை தான் 10ஆல பெருக்கணும். இப்ப பாருங்க 10ஆல் பெருக்க கிடைப்பது நம்மளுக்கு என்னது கிடைக்கும், 10ஆல பெருக்கணும்னா 1000 வந்து 10ஆல பெருக்கணும்னா என்ன வரும், 10,000. அப்படிதானே? 4 0 வரும், 1 2 3 4. சரிங்களா? இங்க 3 0 இருக்கு, இங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 0ஆல பெருக்க போறோம். 4 0 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு ஸ்தானம் மட்டும் தள்ளி இங்க ஒரு புள்ளி வரும். சரியா? அப்போ மைனஸ் என்ன வரும், இங்க 7க்கு அப்புறம் புள்ளி 7 7 7. சரியா? இப்போ இதை வந்து ரெண்டாவது சமன்பாடா வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து இதை கழிக்கணும். சரியா? இதுல இருந்து 2ல இருந்து -1 ரெண்டாவது சமன்பாடுல இருந்து 1வது சமன்பாடை கழிக்க போறோம். இப்போ ரெண்டாவது சமன்பாடுல ஈக்குவலுக்கு இந்த பக்கம் என்னது இருக்கு, இங்க வந்து 10,000 இருக்கு, எக்ஸ் மைனஸ் இங்க 1000 எக்ஸ். சரியா? ஈக்குவல் டு இங்க வந்து என்னது இருக்கு, 2,12,137.777 மைனஸ் இங்க எத்தனை இருக்கு, 21,000. அப்படிதானே? -21,213.777. சரியா? இப்ப பாருங்க இதுல வந்து ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்படிதானே? நம்ம கழிக்க தான் போறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து என்ன ஆகும்னா பிளஸ் ஆயிடும். சரியா? 2 மைனஸ்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து பிளஸ். சரிங்களா? இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, 2 மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். சரியா? இப்ப பாருங்க 10,000ல இருந்து 1000 கழிச்சீங்கன்னா என்ன வரும், 9,000. 9,000 எக்ஸ். சரிங்களா? இப்ப இந்த இதுல இருந்து இந்த இதை கழிப்போம். என்ன வரும் பாருங்க, என்ன வரும், இங்க 0 0 0 வந்துடும். இங்க 7ல இருந்து 3 கழிச்சா 4, அடுத்து 3ல இருந்து 1 கழிச்சா 2, அடுத்து இங்க 1, இங்க ஒரு 11 வரும். 11ல இருந்து 2 போச்சுன்னா எத்தனை வரும், 9. சரியா? அடுத்து 1 1 கழிச்சா 0, அடுத்து 21ல இருந்து 2 போச்சுன்னா எத்தனை, 19. சரியா? அப்போ இங்க மைனஸ் கொடுக்கணும். சரிங்களா? பெரிய நம்பரோட அடையாளம் -1 9 0 9 2 2 4. சரியா? இப்போ இந்த வந்து இந்த சைடு கொண்டு வருவோம், ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எக்ஸ் ஈக்குவல் டு -924 பை 9,000. சரியா? இப்ப பாருங்க இதை வந்து 4வது வைப்பாடுல அடிப்போம். சரிங்களா? இரினாங்க 8ன்னு வரும், மீதி எத்தனை இருக்கும், 1 இருக்கும். அப்படிதானே? 10. இரினாங்க 8 மறுபடியும் 2 இருக்கும். சரியா? அப்போ 20 வரும். 20 போட்டீங்கன்னா 5 20, மீதி 0. சரியா? இப்ப மேல உள்ளது 4வது வைப்பாடுல அடிங்க. என்ன வரும், 4 16. சரியா? 16 19ல 16 போச்சுன்னா மிச்சம் எத்தனை, 3. சரியா? அப்ப 30ன்னு வரும். 7 28, மீதி 2 வரும். அடுத்து 7 28, மீதி 1 வரும். 4 12, அடுத்து ஒரு 4. சரிங்களா? அடுத்து இதுக்கப்புறம் அடிக்க முடியுமான்னு பாருங்க, அடிக்க முடிஞ்சா அடிச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? இல்லாட்டி அப்படி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து புக்ல வந்து அடிச்செல்லாம் போடல, இந்த இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நம்ம ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் அடிச்சு போட்டிருக்கோம்.
இல்லாட்டி நீங்க அதோட நாள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த இதோட நாள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, 2ல 5வது சம் என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின்வருவற்றுள் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வகுத்தல் முறையை பின்பற்றாம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப பாருங்க, p/2 பவர் m 5 பவர் n, அதாவது 2 பவர் 5 பவர் இதுல மட்டும் வந்திருந்தா நம்மளுக்கு என்னது? அது முடிவுறு தசம விரிவு. சரிங்களா? அதை தவிர்த்துட்டு வேற எந்த நம்பர், அதாவது 2ல இருந்து 3 4 இந்த மாதிரி எந்த பவர்ல எந்த இதுல வந்தாலும் 3 4 இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் 2 5 தவிர்த்துட்டு அப்படி வந்துச்சுனாலே அது என்னது? முடிவுறா தசம விரிவு. சரியா? இப்ப பாப்போமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இது வந்து 128 பிரிக்க போறோம். 2வது வைப்பாடுல போடுங்க. என்ன வரும்? 6 2 12 4 2 8. மறுபடியும் 2ல போடுங்க. என்னது வரும்? 3 2 6 2 2 4. மறுபடியும் 2ல போடுங்க. 1 2 மிச்சம் 1 இருக்கும். 12 6 2 12. சரியா? மறுபடியும் 2ல போடுங்க. எண்ணி 2 16. மறுபடியும் 2ல போடுங்க. 4 2 8. 2ல போட்டோம்னா 2 2 4 1 2. சரியா? எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7. அப்போ மொத்தம் எத்தனை வருது? 7/2 பவர் 7. சரியா? அப்ப இது வந்து என்னது? 2 பவர்ல தானே வந்திருக்கு. 2 பவர்ல வந்திருந்தாலே நம்மளுக்கு என்னது? முடிவுறு தசம விரிவு. 2 இல்லாட்டி 5. இது கூட 5 வந்தாலும் ஓகே தான். சரியா? அப்போ நம்மளுக்கு இது வந்து என்னது? முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும். எனவே 7/128 ஆனது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. சரிங்களா? அடுத்து 2வது இது பாருங்க. 21/15 கொடுத்துருக்காங்க. 21/15 இதை வந்து எத்தனாவது வைப்பாடுல அடிக்கலாம்? 3வது வைப்பாடுல அடிக்கலாம். அப்படிதானே? இது வந்து என்ன வரும்? 5 3 15 வரும். இங்க வந்து 7 3 21 வரும். அப்ப என்ன வரும்? 7/5. சரியா? இப்ப பாருங்க, கீழே வந்து 5ல மட்டும்தான் வந்திருக்கு. அப்படிதானே? அப்ப 5ல வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னதுதான்? முடிவுறு தசம விரிவை தான் பெற்றிருக்கு. சரிங்களா? அப்ப இதை என்ன எழுதிக்கலாம்? எனவே 7/5 ஆனது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கு. பாருங்க, எனவே 7/5 ஆனது முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சமம் முடிச்சிருக்கோம். இந்த இதுல பாருங்க, 4 9/35 கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா 4 35 ஃபர்ஸ்ட் பெருக்கி 9ஓட கூட்டணும். 35 4 பெருக்குங்க. என்ன வரும்? 5 20 0 மீதி 2 முன்னாங்க 12 13 14 வரும். அப்போ 140. சரியா? 140ஓட இப்போ என்ன செய்ய போறோம்னா 9 கூட்ட போறோம். கூட்டினோம்னா என்ன வரும்? 149. சரியா? அப்ப மேல என்னது இருக்கும்? 149. கீழே வந்து என்னது? 35. இப்ப 35 எப்படி பிரிக்கலாம்? 7 5 35 அப்படின்னு எழுதலாமா? 7 5 35. சரியா? இப்ப நம்மளுக்கு வந்து 5 பவர்ல வந்திருக்கு. ஆனா கூட ஒரு நம்பர் வந்திருக்கு பாருங்க. என்னது? 7ன்னு வந்திருக்கு. 7 2 தவிர வேற எந்த நம்பரும் வரக்கூடாது. 2 5 தவிர வேற எந்த நம்பருமே வரக்கூடாது. வந்துச்சுனாலே அது என்னதுதான்? முடிவுறா தசமம். சரிங்களா? முடிவுறா தசமம். அப்ப இந்த நம்பர் என்னது? முடிவுறா தசம விரிவை பெற்றிருக்கோம். சரியா? அப்ப எழுதிருங்க. எனவே இந்த நம்பர் வந்து முடிவுறா தசம விரிவை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க. சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. 219/2200 கொடுத்துருக்காங்க. இப்ப 2200 வந்து பிரிக்க போறோம். சரியா? 2200 ஃபர்ஸ்ட் எத்தனை வைப்பாடுல பிரிக்கலாம்? ஒரு 5வது வைப்பாடுல போடுங்க. என்ன வரும்? 5வது வைப்பாடுல போட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 5 20. சாரி, 4 5 20. அடுத்து மீதி 2 இருக்கும். மறுபடியும் 4 5 20 போடுவோம். அதாவது 22ல 20 போச்சுன்னா மிச்சம் 2 இருக்கும். இந்த 2 இதோட சேர்த்து 4 5 20 போடுவோம். அடுத்து ஒரு 0. சரியா? அடுத்து மறுபடியும் 5வது வைப்பாடுல போடுங்க. என்ன வரும்? எண்ணாங்க 40. சரியா? 40 மீதி 4 இருக்கும். 40. அடுத்து இப்ப இதை வந்து என்னது? 11வது வாய்ப்பாடுல போடலாம். அப்படித்தானே? 8 11 88. சரியா? இப்போ மறுபடியும் என்ன செய்ய போறோம்? இப்போ இத 2வது வாய்ப்பாடுல போட போறோம். 4 2 8. மறுபடியும் 2 என்ன வரும்? 2 2 4. மறுபடியும் 2 1. சரியா? இப்ப இதை எப்படி எழுதலாம்னா 219/5 எத்தனை தடவை வந்திருக்கு? 2 தடவை. அடுத்து 11 ஒரு தடவை. அடுத்து 1 2 3. சரியா? 2 3 தடவை. இப்ப 5 வந்திருக்கு, 2 வந்திருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா என்னது வந்திருக்கு? 11ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பா என்னது? முடிவுறா தசமம் தான். சரியா? 5 2 மட்டும் வந்திருந்தா நம்ம முடிவுறும்னு பட்டிருக்கலாம். சரியா? இப்போ எக்ஸ்ட்ரா 11 வந்ததுனால நம்மளுக்கு இது முடிவுறா தசம விரிவு. லாஸ்ட். எனவே 219/2200 ஆனது முடிவுறா தசம விரிவை பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த சமம் முடிச்சிருங்க. சரிங்களா? புரிஞ்சதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.